கதைப்பாங்க, கதை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அவரை சீர்திருத்தம் அப்படி ஃபுல்லா அனல் பறக்கும், துடிப்பார், ரத்தம் கொதிக்கும். இந்த ஊர்ல, இந்த ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா ஊர்களிலும் பார்க்கிற நிலை. நம்ம பள்ளிவாசல் ஒரு குரூப் பொறுப்படுத்திருக்கிறார்கள், பள்ளி ஒழுங்கா பராமரிக்கிறார்கள் இல்ல, ஸ்பீக்கர் சரியா வேலை செய்தில்லை, கரண்ட் சரியா வேலை செய்தில்லை, ஜெனரேட்டர் இல்ல, பாத்ரூம் கிளீன் இல்ல. இப்படி கதைக்கிறவர்களிடத்தில் கேட்கிறேன், நீ பள்ளிவாசலுக்கு என்ன செய்திருக்கிறாய் என்று அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து நீ உன்னை மீட்டிப்பார். எல்லாரும் வரலாம், பாத்ரூமை கிளீன் பண்ணலாம், பள்ளி ஒரு நாளைக்கு கிளீன் பண்ணலாம். முடியுமா? முடியாது. இது யாருடைய வீடு? இந்த பள்ளிவாசல் ஒரு இமாமாக இருக்கிறார் என்றால் அந்த இமாமுடைய வீடா இது? இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு ட்ரஸ்டிஸ் போர்டு இருக்கிறது என்றால் அந்த ட்ரஸ்டி போர்டுக்குரிய வீடா இது? இல்லை, எனக்குரிய வீடு, உங்களுக்குரிய வீடு, நம்ம ஒவ்வொருவருக்குரிய வீடு. இதை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன். நீங்கள் மறந்து போவீர்கள், நிச்சயமாக நீங்கள் மறப்பீர்கள், இதை கேலஸாக போவீர்கள். ஆனால் இது பற்றி லதுஸ்அலுன்ன யௌமல் கியாமா, நிச்சயமாக மறுமையிலே நீங்கள் இதை பற்றி கண்டிப்பாக கேள்வி கேட்கப்படுவீர்கள். பள்ளியை சும்மா விட்டுட்டு போகலாது. அன்புள்ள சகோதரர்களே, பள்ளியில உங்களோட உள்ள தொங்கிட்டு இருந்தா, பள்ளியில டஸ்ட் இருந்தா உங்களால தாங்க இயலாது. ஒட்டர் அடிக்கு பள்ளிக்குள்ள தாங்க இயலாது. ஒரு ஃபேன் வேலை செய்யல, தாங்க இயலாது. அதுக்கு பள்ளிவாசல் அவனை ஏசிட்டு போக தேவையில்லை. தலைவரை நிர்வாகியை சந்திச்சு இந்த ஃபேன் ஏன் வேலை செய்தில்லை, நாங்க நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டோம், நான் கொண்டு வரேன் காசு, இதான் செய்யணுமே தவிர சும்மா கத்துறது. சந்தா கொடுக்கறதில்ல,